அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் நல்ல செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் حي على الصلاة حي على الصلاة لا حول ولا قوة. حي على الفلاح لا حول. حي على الفلاح لا حول. الله أكبر الله أكبر الله. لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله. الحمد لله الحمد لله الذي وعد فوفى وأوعد فوفى والصلاة والسلام على سيدنا محمد السيد الشرفاء ومسود الخلفاء وعلى آله وصحبه أهل الكرم والوفاء. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. وقال تعالى أيضا قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم والله غفور رحيم. صدق الله العلي العظيم. ஏழு வானங்களையும் பூமிகளையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ரப்பு ஸமாவாத்தி வல் அர்த் அவனுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். இவ்வுலகத்தில் வாழக்கூடிய முழு மனிதர்களுடைய நலனுக்காக வேண்டி அனுப்பி வைக்கப்பட்ட உத்தம நபிமார்கள், ரசூல்மார்கள், குறிப்பாக எங்களுடைய உயிரிலும் மேலான அன்பு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அந்நாளருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்களின் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக.
வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவினுடைய கட்டளைகளை இயன்ற அளவு எடுத்து நடக்குமாறும் அவனுடைய விலக்கல்களை முற்றுமுழுதாகவே தவிர்ந்து கொள்ளுமாறும் ஆரம்பமாக அடியானுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் என்னும் நசீஹத் செய்து கொள்கிறேன். ஊசிக்கும் அவ்வலம் பித்தக்வல்லாஹ். கண்ணியத்துக்குரிய கனவான்களே, சகோதரர்களே, வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒரு முஸ்லிமான மனிதனுடைய, ஒரு முஃமினான மனிதனுடைய ஈமானின் மிக பெரும் பகுதியாக, ஈமானின் மிக பெரும் அங்கமாக அல்லாஹ் தஆலா அம்மனிதன் அன்பு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது வைத்திருக்கக்கூடிய நேசத்தோடு ஹுப்போடு அல்லாஹ் தஆலா இணைத்து வைத்திருக்கிறான். ஒரு முஸ்லிமான முஃமினான மனிதனுடைய ஈமானின் மிக பெரும் அடையாளமாக அம்மனிதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது வைத்திருக்கக்கூடிய முஹப்பத்தோடு அல்லாஹ் தஆலா தொடர்பு படுத்தி வைத்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, இதனை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் தெளிவாக சுருக்கமாக நம்மவர்களோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது, அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், முஸ்லிமான முஃமினான மனிதர்களுக்கு அவர்களுடைய உடலில் இருக்கக்கூடிய உயிர்களை விடவும் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு முஸ்லிமான முஃமினான மனிதனும் தன்னுடைய உடம்பில் இருக்கக்கூடிய உயிரை, ரூஹை விடவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவன் நேசிக்கக்கூடியவனாக மாற வேண்டும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா இதனை குர்ஆனில் நம்மவர்களோடு பகிர்ந்து கொள்கிறான். இதை தாண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நேரடியாக கூறினார்கள். சஹீல் புகாரியில் பதிவு செய்யப்படக்கூடிய ரிவாயத், லா யுமினு அஹதுக்கும், ஏ சஹாபாக்களே, ஏ முஸ்லிம்களே, முஃமின்களே, உங்களுடைய ஈமான் என்பது பூர்த்தி அடையாது. நீங்கள் தொழக்கூடியவர்களாக இருக்கலாம், நோன்பு பிடிக்கக்கூடியவர்களாக இருக்கலாம், ஜகாத் ஹஜ்ஜுடைய இபாதத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்கலாம், உங்களுடைய ஈமான் என்பது பூர்த்தி கிடையாது. ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸ் அஜ்மஈன், அந்த மனிதனுடைய மனைவி, குழந்தைகள், உறவுகள், நண்பர்கள், அனைத்து மனிதர்களை விடவும் அவனுடைய கல்பில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முஹப்பத், நேசம் மேலோங்கும் வரைக்கும் அவனுடைய ஈமான் பூர்த்தியாகாது என்ற விடயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெள்ள தெளிவாக முன்வைத்தார்கள். கண்ணியமானவர்களே, இது ரசூலுல்லாஹினுடைய நேரடியான ஹதீஸாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, நாம் அறிந்து வைத்திருக்கிறோம், ஒரு நாள் சஹீல் புகாரியுடைய ரிவாயத், உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை பிடித்து கூறினார்கள், யா ரசூலல்லாஹ், நான் என்னிடம் இருக்கக்கூடிய அனைத்து காரியங்களை விடவும், அனைத்து அம்சங்களை விடவும், அனைத்து பகுதிகளை விடவும், மனைவி, குழந்தைகள், உறவுகள், நான் உங்களை நேசிக்கிறேன் யா ரசூலல்லாஹ். ஆனால் எக்ஸப்ஷனான, விதிவிலக்கான ஒரு விடயம் இருக்குது, என்னுடைய உயிரை தவிர என்பதாக உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய உடம்பில் இருக்கக்கூடிய உயிரை விதிவிலக்காக முன்வைத்து, நான் உங்களை நேசிக்கிறேன் யா ரசூலல்லாஹ் என்று கூறிய அடுத்த கணம், கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து கூறினார்கள், உமரே, லா வல்லதி நஃப்ஸ் முஹம்மதின் பியதிஹி, இந்த முஹம்மதினுடைய ஆத்மா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய ஆத்மா எவன் கைவசம் இருக்குதோ அந்த அல்லாஹ் மீது சத்தியமாக உங்களுடைய ஈமான் பூர்த்தி அடையவில்லை என்பதாக கூறினார்கள். சுப்ஹானல்லாஹ், உன்னுடைய உடம்பில் இருக்கக்கூடிய உயிரை விடவும் என்னை நேசிக்கும் வரைக்கும் உங்களுடைய ஈமான் பூர்த்தி அடையாது. கண்ணியமானவர்களே, இதை கூறிய அடுத்த கணம் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் உடனடியாக பதில் கொடுத்தார்கள், யா ரசூலல்லாஹ், தற்பொழுது முதல் நான் என்னுடைய உடலில் இருக்கக்கூடிய உயிரை விடவும்
உங்களை நான் முஹப்பத் வைக்க ஆரம்பித்து விட்டேன் யா ரசூலுல்லாஹ் என்று கூறிய பொழுது தான் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் கூறினார்கள், ஆல் ஆன யா உமர் இப்னு கத்தாப், உமர் இப்னு கத்தாப் தற்பொழுது தான் உங்களுடைய ஈமான் பூர்த்தி அடைந்திருக்கிறது. கண்ணியமானவர்களே, எனவே அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனுடைய ஈமானியுடைய மிக பெரும் அடையாளமாக, ஒரு மனிதனுடைய ஈமானின் மிக பெரும் அம்சமாக, மிக பெரும் அங்கமாக, மிக பெரும் பகுதியாக அல்லாஹ் தஆலா அம்மனிதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது வைத்திருக்கக்கூடிய முஹப்பத்தோடு நேசத்தோடு அல்லாஹ் இணைத்து வைத்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, உண்மையிலேயே இதையும் தாண்டி ஒரு ஆச்சரியமான விடயத்தை அல்லாஹ் குர்ஆன்ல பகிர்ந்து கொள்கிறான். 7 வானங்களை படைத்தவன் அவன், மனிதர்களை படைத்தவன் அவன், மலாயிக்காமார்களை படைத்தவன் அவன், நபிமார்களை படைத்தவன் அவன், அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை படைத்தவன் அவன். கண்ணியமார்களே, முழு விடயங்களையும் மனிதர்களுடைய காரியங்களையும் பரிபாலிக்கக்கூடிய ரப்பு அவன். அவன் கூறுகிறான் குர்ஆன்ல, குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ் ஃபத்தபிஊனி, யா ரசூலல்லாஹ் நீங்கள் மனிதர்களுக்கு கூறுங்கள், படைத்தவன் அல்லாஹ்வை நீங்கள் நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தால், படைத்தவன் அல்லாஹ்வோடு நீங்கள் முஹப்பத் வைக்கக்கூடியவர்களாக இருந்தால், ஆரம்பமாக ஃபத்தபிஊனி ரசூலுல்லாஹ்வாகிய என்னோடு நீங்கள் முஹப்பத் வையுங்கள், என்னை பின்பற்றுங்கள், என்னை நேசியுங்கள். அப்பொழுது தான் யுஹ்பிபுக்குமுல்லாஹ், படைத்தவன் அல்லாஹ் உங்களை நேசிக்க ஆரம்பிப்பான். கண்ணியமானவர்களே, முஃபஸ்ஸிரூன்கள் தெளிவுபடுத்துகிறார்கள், அல்லாஹ் தஆலா அவனுடைய முஹப்பத்தை, அவனுடைய நேசத்தை அன்பு நபியுடைய நேசத்தோடு இணைத்து தொடர்பு படுத்தி வைத்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, இதனால தான் இஸ்லாமிய அறிஞர்கள் தெளிவுபடுத்துவார்கள், ஒவ்வொரு முஸ்லிமான முஃமினான மனிதனின் மீதும் அல்லாஹ் தஆலா ஷரீஅத், இஸ்லாம், ரசூலுல்லாஹினுடைய முஹப்பத்தை வாஜிபாக்கி இருக்கிறது. ரசூலுல்லாஹின் மீது இருக்கக்கூடிய நேசத்தை, ஹுப்பை இஸ்லாம் வாஜிபாக முன்வைத்திருக்கிறது. அன்பானவர்களே, அல்லாமா இப்னு கையிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தெளிவுபடுத்துவார்கள், ஒரு மனிதன் இன்னும் ஒரு மனிதனை நேசம் வைப்பது என்பது, முஹப்பத் வைப்பது என்பது பலவிதமான அடிப்படையான காரணங்களை வைத்து ஒரு மனிதன் இன்னும் ஒரு மனிதனை நேசம் வைக்கலாம். அது அவனுடைய அழகாக இருக்கலாம், அவனுடைய உடல் தோற்றமாக இருக்கலாம், அவனுடைய பணம், செல்வம், செல்வாக்காக இருக்கலாம். சுப்ஹானல்லாஹ், ஒரு மனிதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது முஹப்பத் வைக்கிறான் என்றால், அன்புக்குரியவர்களே, அந்த முஹப்பத் என்பது, அந்த நேசம் என்பது முஹப்பா ஃபித்ரியா, ஒரு மனிதன் பிறக்கும் பொழுதே அவனுடைய கல்வில், அவனுடைய சிந்தனையில் இயற்கையாகவே உருவாகக்கூடிய முஹப்பத்தான் ஒவ்வொரு முஸ்லிமான முஃமினான மனிதனும் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வைக்கக்கூடிய முஹப்பத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, எனவே நாம் ஒவ்வொருவரும் இந்த கட்டத்தில் நம் கல்வில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இஸ்லாம் நம்மவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேசத்தை, ரசூலுல்லாஹினுடைய முஹப்பத்தை, ரசூலுல்லாஹ் மீது இருக்கக்கூடிய ஹுப்பை நம்மவர்களுக்கு வாஜிபாக்கி வைத்திருக்கிறது. கண்ணியமானவர்களே, அல்ஹம்துலில்லாஹ், நாம் அறிந்து வைத்திருக்கிறோம், நாம் இஸ்லாமிய 12 மாதங்களில் நாம் ரபீஉல் அவ்வல் மாதத்தினுடைய ஆரம்ப ஜும்மாவுடைய ஹுத்பாவை அடைந்திருக்கிறோம். கண்ணியமானவர்களே, முழு உலகம் எங்கும் இந்த இஸ்லாத்தினுடைய முதல் வசந்த மாதம், இந்த ரபீஉல் அவ்வல் மாதத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய தொடர்புடைய மாதம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சீராக்கள் பேசப்படும், ரசூலுல்லாஹ்வுடைய ஷமாயில் முன்வைக்கப்படும், ரசூலுல்லாஹ்வுடைய பிறப்பு இறப்பை பற்றி பேசப்படும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹுப்பை பற்றி பேசப்படும், ரசூலுல்லாஹ்வுடைய சிஃபாத்துகள், அஹ்லாக்குகளை பற்றி பேசப்படும். அன்புக்குரியவர்களே, இன்றைய தினம் என்னுடைய ஹுத்பாவினுடைய மிக முக்கியமான அம்சமாக நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய நாள் என்னுடைய முதல் ஹுத்பாவாக நாம் முஸ்லிம்கள் யாரெல்லாம் ரசூலுல்லாஹின் மீது எங்களுடைய கல்வில் முஹப்பத்தை வைத்திருக்கிறோமோ, அன்பானவர்களே, இஸ்லாம் நம்மவர்களுக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு அமலை கொடுத்திருக்கிறது. இஸ்லாம் நம்மவர்களுக்கு அழகான ஒரு வணக்கத்தை கொடுத்திருக்கிறது.
அந்த வணக்கத்தில் ஒரு முஸ்லிமான மனிதன் ஈடுபடும் பொழுது அவன் தன்னுடைய கல்வியில் இருக்கக்கூடிய முஹப்பத்தை அவன் வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறான். கண்ணியமார்களே, அந்த அமல் தான் உண்மையிலேயே நம்மில் அதிகமானவர்கள் இன்று சமூகத்தில் அதை கரிசனை செலுத்துவது கிடையாது. அதை அமலாக நாம் அதை பார்ப்பது கிடையாது. கண்ணியமானவர்களே, அந்த அமல் அஸ்ஸலாத்து அலன் நபியி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அன்பு நபி அவர்களின் மீது ஸலவாத்து கூறுவதையும் ரசூலுல்லாஹ் அவர்களின் மீது சலாம் கூறுவதையும் இஸ்லாம் ஷரீஅத் நம்மவர்களுக்கு ஒரு அழகான ஒரு வணக்கமாக, ஒரு அமலாக, இபாதத்தாக ஒரு மனிதன் தன்னுடைய கல்வில் ரசூலுல்லாஹ் மீது வைத்திருக்கக்கூடிய முஹப்பத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஆச்சரியமான ஒரு செயல்பாடாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத்து கூறுவதை முன்வைத்திருக்கிறது. கண்ணியமார்களே, நம் ஒவ்வொருவரும் இந்த தருணத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தொழுகை என்பது ஒரு முக்கியமான அமல் என்பதாக நாம் புரிந்து வைத்திருக்கிறோம். நோன்பு, சதகா, எத்தனையோ விதமான அமல்கள் இருக்கிறது. அறிஞர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள், மின் அஃபலில் குர்பாத்தி வ அஹம்மித் தாஆத்தி, ஒரு முஸ்லிமான மனிதன் செய்யக்கூடிய அனைத்து விதமான அமல்களிலும் ஆக சிறப்பான முக்கியத்துவம் வாய்ந்த அமல்களில் ஒரு அமல்தான் ஒவ்வொரு முஸ்லிமான மனிதனும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறுவது. கண்ணியமார்களே, இதை நாம் தெள்ளத் தெளிவாக இந்த விடயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையிலேயே நம்மில் அதிகமானவர்கள் இந்த விடயத்தை கல்வில நாங்கள் எடுக்கிறது கிடையாது. இதை நாம் ஒரு அமலாக பார்ப்பது கிடையாது. கண்ணியமார்களே, நம்மில் அதிகமானவர்கள் ரசூலுல்லாஹ் மீதுள்ள முஹப்பத்தை வெளிப்படுத்துவது ஸலவாத்து என்ற அமல் அடிப்படையான அமல் என்பதை நம்மில் அதிகமானவர்கள் புரியாமல் இருந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, உலமாக்கள் இருக்கிறாங்க, கேளுங்க. நாம் அடிக்கடி இந்த குர்ஆன் வசனத்தை கேள்விப்பட்டிருப்போம். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சூரத்துல் அஹ்ஸாபில் 56வது வசனில் ஒரு ஆச்சரியமான ஒரு தூதை, ஒரு ஆச்சரியமான ஒரு மெசேஜை ரசூலுல்லாஹுடைய உம்மத்துக்கு அல்லாஹ் தஆலா செயல் ரீதியாக பிராக்டிகலாக அல்லாஹ் முன்வைத்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, இந்த வசனத்தை படிக்கும் பொழுது, இந்த வசனத்துக்குள்ளார் இருக்கக்கூடிய தஃசீராத்களை படிக்கும் பொழுது அல்லாஹ் அக்பர், அப்பொழுது தான் நம்மவர்களுக்கு புரியும் இந்த அமலுடைய பொறுமதி. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆனில் நம்மவர்களோடு பகிர்ந்து கொள்கிறான், இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி, நிச்சயமாக அல்லாஹ் தஆலாவும் அவனுடைய பரிசுத்த மலாயிகமார்களும் நபி அவர்களின் மீது ஸலவாத்து கூறுகிறார்கள். கண்ணியமானவர்களே, அலன் நபி என்பது அது நபி ஆதம் அல்ல, நபி மூசா அல்ல, நபி நூஹ் அல்ல, நபி ஈசா அல்ல, நபி ஜக்கரியா அல்ல, நபி இப்ராஹிம் அல்ல. அலன் நபி என்றால் அன்பானவர்களே, ரஹ்மத்துல்லில் ஆலமீன், ஹாத்தமுல் அம்பியா, தாஜுல் மதீனா, அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது படைத்தவன் அல்லாஹ் தஆலாவும் அவனுடைய பரிசுத்த மலாயிகமார்களும் ஸலவாத்து கூறுகிறார்கள். கண்ணியமானவர்களே, இந்த வசனத்துக்கு கீழால அல்லாமா அபுல் ஆலியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள், அல்லாஹ் தஆலா அன்பு நபியவர்களுக்கு ஸலவாத்து கூறுவதும், மலாயிகமார்கள் அன்பு நபியவர்களுக்கு ஸலவாத்து கூறுவதும், மனிதர்கள் அன்பு நபியவர்களுக்கு ஸலவாத்து கூறுவதும் மூன்று விதமான ரகங்கள், மூன்று விதமான விதங்கள். கண்ணியமானவர்களே, இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி, அல்லாஹ் தஆலாவும் அவனுடைய பரிசுத்த மலாயிகமார்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து கூறிக்கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் ரசூலுல்லாஹ் மீது ஸலவாத்து கூறுகிறான் என்றால் அல்லாமா அபுல் ஆலியா ரஹ்மத்துல்லாஹி தெளிவுபடுத்துறாங்க, கோடான கோடி மலாயிகமார்களுக்கு முன்னிலையில், மலஉல் அலா என்பதாக அழைக்கப்படும் கோடான கோடி மலாயிகமார்களுக்கு முன்னிலையில் அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ் பாடிக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ் ஸலவாத்து கூறுகிறான் என்பதுடைய கருத்து. கண்ணியமானவர்களே, ஸனாஉல்லாஹி தஆலா, அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹுடைய நாமத்தை மலக்குமார்களுக்கு மத்தியில் புகழ் பாடிக் கொள்வதற்கு தான் அல்லாஹ்வுடைய ஸலவாத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. சுப்ஹானல்லாஹ், மலாயிகமார்கள் அன்பு நபியவர்கள் மீது ஸலவாத்து கூறுகிறார் என்றால் முஃபஸ்ஸிருகளில் அல்லாமா அபுல் ஆலியா தெளிவுபடுத்துறாங்க, கோடான கோடி மலாயிகமார்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது துஆ செய்து கொண்டிருக்கிறார்கள்.
கண்ணியமார்களே, அல்லாஹ்வுடைய ஸலவாத் என்பது புகழ்ச்சி, மலாயிகா மார்களுடைய ஸலவாத் என்பது துஆ. சுப்ஹானல்லாஹ். இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி என்ற இந்த குர்ஆன் வசனத்தை அல்லாஹ் கூறி முடித்த அடுத்த கணம் ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தை பார்த்து அவனுடைய மகா பெரிய கட்டளையை முன்வைக்கிறான். கண்ணியமார்களே, இட்ஸ் a order of almighty Allah. படைத்தவன் அல்லாஹ்வுடைய ஆச்சரியமான கட்டளை. உண்மையிலேயே இந்த வசனத்தை படிக்கும் பொழுது கண்ணியமார்களே, வீட்டுக்குள்ள ஒரு தகப்பன் இருக்கிறான். தன்னுடைய குழந்தையை பார்த்து நீ ஐவேளை தொழ வேண்டும் என்று கூற வேண்டும் என்றால் அந்த தந்தை தன்னுடைய மகனுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். சுப்ஹானல்லாஹ். இல்லாவிட்டால் அந்த மகன் திருப்பி கேட்பான், வாப்பா நீங்களே தொழுறீங்க இல்ல, நான் எப்படி தொழுறது என்று சொல்லி. கண்ணியமார்களே, வீட்டுக்குள்ளால் இருக்கக்கூடிய தாய் தன்னுடைய மகளை பார்த்து என்னுடைய அருமை மகளே நீ தொழ வேண்டும் என்பதாக கூறினால் தாயும் தொழக்கூடியவராக இருக்க வேண்டும். செயல் ரீதியான பிராக்டிக்கலாக குழந்தைகளுக்கோ அல்லது ஒரு தலைவன் தன்னுடைய குடிமக்களுக்கோ முன்மாதிரியாக இருக்கும் பொழுதுதான் அந்த செயல்பாட்டினுடைய அந்த அமலுடைய இம்பாக்ட், அந்த அமலுடைய தாக்கம் மிகவும் பிரதிபலிப்பு ஏற்படுத்தும். கண்ணியமார்களே, நான் நினைக்கிறேன் முழு குர்ஆன்லையும் சுப்ஹானல்லாஹ் படைத்தவன் அல்லாஹ் தஆலா ஒரு அமலை செய்துவிட்டு அந்த அமலை நீங்கள் செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் கூறுகிறான் என்றால் அன்பானவர்களே, அந்த அமல் முழு குர்ஆன்லையும் இதுவாகத்தான் இருக்க முடியும். அதுதான் யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொள்ளக்கூடியவர்களே, முஃமின்களே, தொழக்கூடியவர்களே, நோன்பு பிடிக்கக்கூடியவர்களே, ஜகாத்தையும் ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடியவர்களே, நான் உங்களுக்கு செயல் ரீதியான 2 அமல்களை முன்வைக்கிறேன். முதலாவதாக சல்லு அலைஹி, அன்பு நபியவர்கள் மீது நீங்கள் ஸலவாத் கூறுங்கள். இரண்டாவதாக வஸல்லிமு தஸ்லீமா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது நீங்கள் சலாம் கூறுங்கள். கண்ணியமானவர்களே, இந்த 2 அமலையும் படைத்தவன் அல்லாஹ் செய்து காட்டிவிட்டு, படைத்தவன் அல்லாஹ் அவன் செய்துவிட்டு, அவன் இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு மனிதர்களுக்கு கூறுகிறான், நானே இந்த அமலை செய்கிறேன், மனிதர்களாகிய நீங்கள் இந்த அமலை செய்யுங்கள். முதல் அமல் சல்லு அலைஹி, ரசூலுல்லாஹ் மீது ஸலவாத் கூறுவது. இரண்டாவது அமல் ரசூலுல்லாஹ் மீது சலாம் கூறுவது. 2 அமல் இருக்குது கண்ணியமார்களே. முதலாவது ஸலவாத், இரண்டாவது சலாம். எங்களுக்கு தெரியும் அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்த எத்தனையோ முஅஜிசாக்கள் இருக்கிறது. வரலாற்றில் பதிவு செய்வார்கள் 1000க்கும் மேற்பட்ட முஅஜிசாக்கள் அல்லாஹ் தஆலா ரசூல் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறான். கண்ணியமார்களே, அதுல ஆக டப்பான முஅஜிசா தான் ரசூலுல்லாஹுடைய மிஅராஜுடைய பிரயாணம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுடைய பிரயாணம். மக்கத்து பூமியிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாக்கு பிரயாணம் செய்தார்கள். இஸ்ராவுடைய பிரயாணம். சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. குர்ஆன் அல்லாஹ் பகிர்ந்து கொள்கிறான். அந்த மஸ்ஜிதுல் அக்ஸால இருந்து 7 வானங்களை கடந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து சென்றார்கள். அதனை நாம் மிஅராஜுடைய பிரயாணம் என்பதாக அழைப்போம். கண்ணியமார்களே, 7 வானங்கள் கடந்து சிதறத்துல் முன்தஹா வானத்தினுடைய எல்லையில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிற்கிறார்கள். அதை தாண்டி யாருக்கும் போவதற்கு அனுமதி கிடையாது. ஜிப்ரீலுக்கு கூட அனுமதி கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த இடத்துல நிறுத்திட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மெதுவாக பெக்க ஆரம்பிச்சாங்க. கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி, ஜிப்ரீல் ஐன தஸீர் யா ஜிப்ரீல், என்னை தனியாக விட்டுவிட்டு 7 வானங்கள் கடக்கும் வரைக்கும் என்னோடு வந்தீர்கள், இந்த இடத்தில் என்னை தனியாக விட்டு செல்கிறீர்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் மா மின்னா இல்லா லஹு மகாமும் மஅலூம், இது எனக்கு கொடுக்கப்பட்ட எல்லை யா ரசூலல்லாஹ், இதை கடந்து எனக்கு வருவதற்கு எந்த விதமான அனுமதியும் கிடையாது. ஆனால் உங்களுக்கு அனுமதி இருக்கிறது. ரசூலுல்லாஹிய நீங்கள், ஹாத்தமுல் அம்பியாவாகிய நீங்கள், ரஹ்மத்துல் லில் ஆலமீனாகிய நீங்கள், எந்த மனிதனுக்கும் எந்த நபிக்கும் எந்த மலக்குக்கும் இந்த அனுமதி கிடையாது. உங்களுக்கு அனுமதி இருக்கிறது. இந்த சிதறத்துல் முன்தஹாவை கடந்து செல்லுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜிப்ரீல் நீங்க கொஞ்சம் முயற்சி செய்து பாருங்கள். என்னோட லாங்குவேஜ்ல சொல்லணும்டா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய கால் பாதத்தை எடுத்து வைக்க முயற்சி செய்தார்கள். கண்ணியமானவர்களே,
அறிஞர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதை முன்னோக்கி சென்றவர்கள் திடீரென்று பின்னோக்கி எடுத்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, என்ன ஜிப்ரீல்? யா ரசூலல்லாஹ், சுப்ஹானல்லாஹ், நான் கொஞ்சம் கடந்து விட்டிருந்தால், எங்களோட லாங்குவேஜ்ல சொல்லணும்டா ஒரு செகண்ட் தாண்டி இருந்தா இந்த இடத்தில் ஜிப்ரீலாகிய நான் பஸ்மமாக இருப்பேன், ஜிப்ரீலாகிய நான் சாம்பலாக இருப்பேன். யா ரசூலல்லாஹ், எனக்கு அனுமதி கிடையாது, உங்களுக்கு அனுமதி இருக்கிறது, நீங்கள் உள்ளே நுழையுங்கள். சுப்ஹானல்லாஹ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்துக்குள் நுழைகிறார்கள். கண்ணியமார்களே, இதுவரைக்கும் எந்த மனிதனும் நுழைந்தது கிடையாது. சஹீஹ் புகாரியுடைய ரிவாயத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வர்ணிக்கிறார்கள், அந்த இடத்தினுடைய அழகை என்னால் வர்ணிக்க முடியாது. சுப்ஹானல்லாஹ், படைத்தவன் அல்லாஹ்வை முதலாக நேரடியாக அல்லாஹ்வுக்கு முன்னிலையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் நிற்கிறார்கள். எந்த நபிக்கும் இந்த சந்தர்ப்பம் கிடையாது, எந்த மலக்குக்கும் கிடையாது. கண்ணியமார்களே, அந்த இடத்துல நின்று முதலாக படைத்தவன் அல்லாஹ்வை சந்தித்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய காணிக்கையை முன்வைக்கிறார்கள். அத்தஹியாத்துல் முபாரகாத்துஸ் ஸலவாத்துத் தய்யிபாத்து லில்லாஹ், அத்தஹியாத்துல் முபாரகாத்துஸ் ஸலவாத்துத் தய்யிபாத்து லில்லாஹ். படைத்தவன் அல்லாஹ்வுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக இந்த காணிக்கை வைக்கப்படுகிறது. வைக்கப்பட்ட அடுத்த கணம், அன்பார்களே, அடுத்த விடயத்தை நாம் அவதானிக்க வேண்டும். அல்லாஹ் அக்பர். 7 வானங்கள் கடந்து சிதறத்துல் முன்தஹாவை கடந்து படைத்தவன் அல்லாஹ்வுக்கு முன்னிலையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹை சந்தித்த அடுத்த கணம் அல்லாஹ் அன்பு நபியவர்களை எவ்வாறு வரவேற்கிறான் என்றால், அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு, அன்பு நபியவர்களின் மீது சலாம் உண்டாகட்டும். சுப்ஹானல்லாஹ். அன்பாளர்களே, முதல் சந்திப்பு படைத்தவன் அல்லாஹ்வுடைய சந்திப்பு, அது சலாமாக இருந்தது. அல்லாஹ் அக்பர். 7 வானங்களை கடந்து முதல் சந்திப்பு. ரப்புல் இஸ்ஸத் அன்பு நபியின் மீது சலாத்தை முன்வைக்கிறார்கள். இதைத்தான் நாம் இன்று ஒவ்வொரு தொழுகையிலும் கடைசி கட்டத்தில் தஷஹுத் என்ற பெயரில் அத்தஹியாத்தாக நாம் பயன்படுத்துகிறோம். அல்லாஹ்வும் படைத்தவன் அல்லாஹ்வும் அன்பு நபிக்கும் மத்தியில் நடந்த ஒரு சம்பவசனை, இதை நாம் வாஜிபாக கடமையாக தொழுகையில் நாம் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, எனவே இந்த 2 அமல்களுடைய பொறுமதியை நாங்கள் புரியணும். முதலாவது ஸலவாத், ஸல்லு அலைஹி. இரண்டாவது சலாம், வஸல்லிமு தஸ்லீமா. உதாரணத்தினுடைய அடிப்படையில் தெளிவுபடுத்தணும் என்றா, கண்ணியமானவர்களே, நாட்டினுடைய பிரசிடென்ட் இருக்கிறாரு, அல்லது ஒரு அமைச்சர் இருக்கிறாரு, ஒரு விஐபி, ஒரு சாலிஹான மனிதரை சந்திக்கிறதுக்கு நாங்க போறோம். நாங்க அல்லது அவர்களை ஒரு அவைக்கு ஒரு ப்ரோக்ராமுக்கு நாங்க இன்வைட் பண்றோம். கண்ணியமானவர்களே, நாட்டினுடைய பிரசிடென்ட் வருகிறார் அந்த ஃபங்க்ஷனுக்கு, ஒரு நாட்டினுடைய ஒரு பிரைம் மினிஸ்டர் வருகிறார், அல்லது ஒரு சாலிஹான மனிதர் வருகிறார், ஒரு ஆலிம் வருகிறார். கண்ணியமானவர்களே, அந்த அவைக்கு அவர் வரும் பொழுது அந்த மனிதரை நாம் வரவேற்க வேண்டும், அவரை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும், அவரை நாம் சங்கைப்படுத்த வேண்டும், அவருக்குரிய கௌரவத்தை, சிறப்பை நாம் கொடுக்க வேண்டும். நம் கல்வியில் இருக்கக்கூடிய முஹப்பத்தை அந்த மனிதனுக்கு நாம் முன்வைக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, இந்த உதாரணத்தையும் கடந்து நம்முடைய கல்வில நாங்க வச்சுக்கொள்ளணும். ஒரு மனிதன் தன்னுடைய கல்வால, தன்னுடைய நாவை பயன்படுத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஒரு மனிதன் ஸலவாத்து கூற ஆரம்பிச்சுட்டான்டா, அன்புக்குரியவர்களே, எங்கட கல்வுக்குள்ளால் இருக்கக்கூடிய முஹப்பத்தை நாம் வெளிப்படுத்துகிறோம். ரசூல் அவர்களை நாம் கௌரவப்படுத்துகிறோம், ரசூல் அவர்களை நாம் சிறப்புப்படுத்துகிறோம். அன்பு நபியை யாரும் நம்மில் கண்டவர்கள் இந்த இடத்தில் கிடையாது, கண்டவர்களும் யாரும் கிடையாது. கியாமத்துடைய நாளையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேரடியாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கணும். கண்ணியமானவர்களே, ஸலவாத்தினுடைய ரியாலிட்டி, ஸலவாத்தினுடைய யதார்த்தம், ஒரு மனிதன் அன்பு நபியினுடைய முஹப்பத்தை நம்முடைய கல்விலிருந்து வெளிப்படுத்துகிறான், அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கௌரவப்படுத்துகிறான், ரசூலுல்லாஹ் அவர்களை சிறப்புப்படுத்துகிறான். சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ்வை சந்திக்கிறதுக்காக வேண்டி அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு வந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூதில் இருக்கிறார்கள்.
முஸ்தத் அஹ்மதுல பதிவு செய்யப்படக்கூடிய ரிவாயத். சுஜூதில் இருந்த ரசூலுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய தலையை உயர்த்தவில்லை. ஃபஅத்தால சுஜூத், நீண்ட நேரம் சுஜூதில் இருக்கிறாங்க. அப்துல் ரஹ்மான் ரஸியல்லாஹு அன்ஹுக்கு தெரியாது இது சுஜூத் ஷுக்ர் என்று, நன்றி செலுத்துவதுடைய சுஜூத். ரசூலுல்லாஹ் அவர்கள் சுஜூத் செய்து கொண்டிருக்கிறார்கள். சுஜூத் ஷுக்ர் என்று அப்துல் ரஹ்மான் ரஸியல்லாஹு அன்ஹுக்கு தெரியா. மூன்று விதமான சுஜூதுகள் இருக்குது. சுஜூது திலாவா, சுஜூது சஹு, சுஜூது ஷுக்ர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூது ஷுக்ரில் இருந்து கொண்டிருந்தார்கள். நீண்ட நேரத்துக்கு பின்னால தன்னுடைய தலையை உயர்த்தினாங்க. உயர்த்தின உடனே என்ன அப்துல் ரஹ்மான், யா ரசூலல்லாஹ், நீண்ட நேரம் நீங்க சுஜூதில் இருந்தீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்துல் ரஹ்மான் ரஸியல்லாஹு தஆலா அன், என்னிடத்தில் சற்று முன்னர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சமூகம் தந்தார்கள். எனக்கு ஒரு பஷாரத்தை கொண்டு வந்தாங்க. எனக்கு ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயத்தை முன்வைத்தார்கள். என்ன யா ரசூலல்லாஹ்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னை பார்த்து கூறினார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த உலகத்தில் எந்த முஸ்லிமான முஃமினான மனிதன் மன் ஸல்லா அலைக்க, உங்களின் மீது எவன் ஸலவாத் கூறுகிறானோ அந்த முஸ்லிமான முஃமினான மனிதனின் மீது ஸல்லைத்து அலை, ஜிப்ரீலாகிய நான் ஸலவாத் கூறுகிறேன். ஜிப்ரீலுடைய ஸலவாத் என்றா நான் அந்த மனிதனுக்கு துஆ செய்கிறேன். யா ரசூலல்லாஹ், மன் ஸல்லம அலைக்க ஸல்லம்து அலைக், எந்த மனிதன் உலகத்தில் உங்களின் மீது சலாம் கூறுகிறார்களோ அந்த மனிதனுக்கு ஜிப்ரீலாகிய நான் சலாம் கூறுகிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் என்னை கௌரவப்படுத்தி விட்டான், அல்லாஹ் என்னை சிறப்புப்படுத்தி விட்டான். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் எனக்கு கொடுத்த இந்த சிறப்பை நினைத்து நான் சுஜூதில் விழுந்து விட்டேன். அல்லாஹ் எனக்கு தந்த இந்த கண்ணியத்தை நினைத்து நான் சுஜூதில் விழுந்து விட்டேன். கண்ணியமார்களே, ஒரு மனிதன் ரசூலுல்லாஹ் மீது செய்யக்கூடிய ஸலவாத் என்பது வெறுமனே நம் நாவிலிருந்து வெளியாகக்கூடிய வார்த்தை அல்ல. நம்முடைய ஒவ்வொரு ஸலவாத்துகளும் அன்பு நபிக்கு எத்தி வைக்கப்படுகிறது. நம்முடைய ஒவ்வொரு சலாமும் ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு எத்தி வைக்கப்படுகிறது. சுப்ஹானல்லாஹ். இதனுடைய பொறுமதியை நாங்க புரிகிறோம் இல்ல. ரெண்டு பகுதி இருக்குது கண்ணியமானவர்களே. ஒரு பகுதி இருக்குது இந்த ஸலவாத்தினுடைய சிறப்பம்சங்களும் மகிமைகளும். இன்னும் ஒரு பகுதி இருக்குது ஒரு மனிதன் ஸலவாத் கூறாமல் இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய விபரீதங்கள். கண்ணியமானவர்களே, இது ரெண்டையும் நாங்க புரியணும். ஒரு மனிதன் ரசூலுல்லாஹ் மீது ஸலவாத் கூற ஆரம்பிச்சானண்டா, சஹீஹ் முஸ்லிமுடைய ரிவாயத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த மனிதன் என்னின் மீது ஒரு விடுத்தம் ஸலவாத் கூறுகிறானோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் ஸல்லா அலைய வாஹிதத்தன், எந்த மனிதன் என்னின் மீது முஹப்பத்தின் காரணமாக ஒரு விடுத்தம் ஸலவாத் கூறுகிறானோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி அஷ்ரன், சத்தியமாக நிச்சயமாக படைத்தவன் அல்லாஹ் 10 விடுத்தம் அவனின் மீது ஸலவாத் கூறுகிறான். அல்லாஹ் ஸலவாத் கூறுறான் என்றா கோடான கோடி மலக்குமார்களுக்கு மத்தியில் படைத்தவன் அல்லாஹ் அன்பு நபிக்கு ஸலவாத் கூறியவனை பற்றி அல்லாஹ் புகழ்ந்து பேசுகிறான். 10 விடுத்தங்கள் அவனுடைய பெயர் கூறப்படுகிறது படைத்தவன் அல்லாஹ்வின் மூலமாக. கண்ணியமார்களே, இது லேசிப்பட்டாமல் இல்லை. எங்களுக்கு 5 நிமிஷம் எடுக்கிறது கஷ்டம் இல்லை, 10 நிமிடம் எடுக்கிறது கஷ்டம் இல்லை, ஆஃப் டைம் பயன்படுத்துறது கஷ்டம் இல்ல. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, என்னின் மீது எவன் ஸலவாத் கூறுகிறானோ அல்லது எனக்காக வேண்டிய ஒரு மனிதன் வசீலாவை கேட்கிறானோ, ஸலவாத் என்று ஒன்று இருக்குது, வசீலா என்று ஒன்று இருக்குது. கண்ணியமார்களே, உலமாக்கள்கிட்ட கேளுங்க, அதானுடைய சத்தம் கேட்டதுக்கு பின்னால என் பிள்ளைகளுக்கு நாங்க இந்த துஆவை படிச்சு கொடுக்கணும். அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தாம்மா வஸ்ஸலாத்தில் காயிமா آت سيدنا محمدا الوسيلة والفضيلة وبعثه مقاما محمودا الذي وعده. இந்த துஆவில் வரக்கூடிய வாசகம், ஆத்தி சய்யதனா முஹம்மதனில் வஸீலத வல் ஃபதீலா, யா அல்லாஹ், எங்களுடைய தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நீ வஸீலாவை கொடுத்து விடு. ரசூலுல்லாஹ் அவர்கள் கற்றுத் தந்த துஆ இது. வஸீலா என்றா கண்ணியமார்களே, சுவர்க்கத்தில் ஒரு இடம் இருக்குது, அது தான் ஆக டப்பான இடம். அந்த இடத்தினுடைய அந்தஸ்தை எந்த மனிதனுக்கும் அறிந்து கொள்ள முடியாது. ஒரே ஒரு மனிதன் மாத்திரம் தான்
அந்த டாப் சுவர்க்கத்துடைய இடத்தில் அடைவான். அது அன்பு ரசூல் அவர்களை தவிர யாருக்கு முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த இடம் தான் வசீலா, அந்த வசீலாவை எனக்காக வேண்டி கேளுங்கள் சொன்னாங்க நபி அவங்க. எந்த மனிதன் எனக்காக வேண்டி வசீலாவை கேட்பானோ, எனக்காக வேண்டி ஸலவாத் யார் ஓத ஆரம்பிப்பானோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கண்ணியமானவர்களே, கியாமத்துடைய நாளையில் நபிமார்கள் உட்பட கோடான கோடி மக்கள் என்னுடைய சிபாரிசை ஏற்றுக்கொண்டு என்னுடைய சிபாரிசை எதிர்பார்த்துக் கொண்டிருப்பார்கள். எவன் ஸலவாத்து கூறுகிறானோ, கியாமத்துடைய நாளையில் என்னுடைய ஷஃபாஅத் அவனுக்கு வாஜிபாகிவிட்டது. என்னுடைய ஷஃபாஅத் அவனுக்கு வாஜிபாகிவிட்டது. அல்லாஹு அக்பர். கண்ணியமானவர்களே, ஒரு மனிதன் ஸலவாத்து கூறுவதனால் ரசூலுல்லாஹ்வுடைய முஹப்பத் கிடைக்கிறது, ரசூலுல்லாஹ்வுடைய ஷஃபாஅத் கிடைக்கிறது, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் கிடைக்கிறது, பாவத்திலிருந்து வெறுப்பு உண்டாகிறது, நன்மையுடைய ஆசை உண்டாகிறது. அல்லாஹ் அக்பர். கண்ணியமானவர்களே, கல்புல நிறைந்திருக்கக்கூடிய கவலைகள் தவிந்து போகிறது. இதையும் கடந்து ஆச்சரியமாக செய்திருக்குது. ஒரு மனிதனுடைய கல்புல இருக்கக்கூடிய, மனிதனுடைய உடம்புல இருக்கக்கூடிய அத்துணை விதமான தீராத மோசமான நோய்களுக்குரிய ஷிஃபாவை படைத்தவன் அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுடைய ஸலவாத்தில் வைத்திருக்கிறான். அஸ்ஸலாத்து அலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, ஸலஃபு ஸாலிஹீன்கள் இதை அனுபவமாக பார்த்திருக்கிறாங்க. கெட்ட நோய்களுடைய மெடிசின் ஸலவாத்தில் இருக்குது. ஆனா இன்னும் ஒரு பகுதி இருக்கு கண்ணியமானவர்களை, நாங்க புரியணும். அத அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு பணத்தை செல்வத்தை கொடுத்திருக்கிறான்டா, அவன் அதன் மூலமாக சதகா ஜகாத்து கொடுக்கலாட்டி ஷரியத்துடைய பார்வையில அவன் ஒரு கஞ்சனாக பார்க்கப்படுவான். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் புஹல். இது பணத்தில், இது செல்வத்தில். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், பிஹஸபி இம்ரிஇன் மினல் புஹலி. ஒரு மனிதன் என்னுடைய பெயரை கேட்டு அவன் ஸலவாத்து கூறவில்லை என்றால் அவனை விட மோசமான கஞ்சன் உலகத்தில் கிடையாது. பணத்தில் கஞ்சன் அது ஒரு பகுதி. ரசூலுல்லாஹ்வுடைய ஸலவாத்து கூறாமல், பேரை கேட்டும் அன்பு மீது ஸலவாத்து கூறாமல் இருக்கிறவன் ஷரியத்துடைய பார்வையில் ஆகப்பெரிய பகீலாக, கஞ்சனாக பார்க்கப்படுகிறான். கண்ணியமானவர்களே, நான் இந்த மிம்பர் மேடையில் வச்சு பகிர்ந்து கொள்கிறேன். 3 விதமான பாவங்கள் இருக்குது. எங்களோட கல்புல நாங்க எடுக்கணும், அல்லாஹ் பாதுகாக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பர்ல இருக்கிறாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பக்கத்துல வந்திருக்கிறாங்க. அந்த 3 விதமான பாவத்தை யாரு செய்யறானோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த உலகத்துல அவனுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் கிடைக்காது. 2வது, அவனுக்கு அல்லாஹ் இந்த உலகத்தில் கேவலத்தை கொடுப்பான். அல்லாஹ் அக்பர். அதுல ஒரு பாவம் தான், ஒரு மனிதன் ரமதானுடைய காலத்தை அடைஞ்சி அந்த காலம் கடந்து செல்கிறது, அதை அவன் பயன்படுத்தவில்லை என்றால் அவனுக்கு இந்த பூமியில் கேவலம் உண்டாகட்டும் என்பதாக சுப்ஹானல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதுவா செய்ய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் கூறினார்கள். 2வது கண்ணியமார்களே, ஒரு மனிதன் தன்னுடைய தாய் தந்தையர்களை அடைந்து அந்த தாய் தந்தையர்களை பயன்படுத்தாமல், அவர்களுடைய ஹக்குகளை கொடுக்காமல், அவர்களை சிறப்புப்படுத்தாமல், கண்ணியப்படுத்தாமல் அவங்க வஃபாத்தா போயிட்டாங்கண்டா, அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் அவனுக்கு கேவலத்தை கொடுக்காம மௌத்த கொடுக்க மாட்டான். 3வது கண்ணியமானவர்களே, இது 3வது அல்ல, முதலாவதாக ரசூலுல்லாஹ் அவர்கள் சொன்ன பாவம், எந்த மனிதன் அன்பு நபியுடைய பேரை கேட்டவன் ஸலவாத்து கூறவில்லையோ, ரசூலுல்லாஹ்வுடைய பேர் குறிப்பிடப்பட்ட அந்த இடத்தில் அவன் ஸலவாத்தை கூறவில்லையோ, தன்னுடைய நாவுகளை பயன்படுத்தவில்லையோ, நிச்சயமாக சத்தியமாக இந்த உலகத்தில் அவனுக்கு கேவலம் உண்டாகட்டும். ரஹிம அன்ஃபு ரஜுல் வஃபீ ரிவாயத்தின் ஃபஅபஅதஹு அல்லாஹ். கண்ணியமானவர்களே, ஒரு மனிதன் இந்த பகுதியில அவன் இந்த பகுதியின் பக்கம் போகாம கேலஸாக இருக்கிறவனுக்கு ஹதீஸ் எங்களுக்கு முன்வைத்திருக்கக்கூடிய பயங்கரமான எச்சரிக்கைகள். உண்மையிலேயே இந்த தலைப்பு ஒரு நீண்ட தலைப்பாக இருக்கிறதுனால அந்த கடைசி கட்டத்தில் ஒரு விடயத்தை நாம் பகிர்ந்து கொள்றேன். கண்ணியமானவர்களே, நாங்க எல்லாரும் பகிர்ந்து கொள்ளணும், கல்புல நாங்க இதை மனசுல எடுக்கணும். 2 விதமாக மார்க்க அறிஞர்கள் வகைப்படுத்துகிறார்கள். சில சந்தர்ப்பங்கள் இருக்குது,
அந்த சந்தர்ப்பங்கள்ல ரசூலுல்லாஹ் மீது ஸலவாத் கூறுவதை இஸ்லாம் வாஜிபாக்கி இருக்குது. இன்னும் சில சந்தர்ப்பங்கள் இருக்குது ரசூலுல்லாஹ் மீது ஸலவாத் கூறுவதை இஸ்லாம் சுன்னத்தாக்கி இருக்குது. வாஜிபான கட்டம் அவன் விரும்பியோ விரும்பாமலோ கம்பல்சரி அவன் ஸலவாத்தை கூறிவிட்டானாக வேண்டும். அவனுடைய தொழுகை ஆரம்பம் செய்கிறான், தொழுகையினுடைய கடைசி அத்தஹியாத்தில் ரசூலுல்லாஹ் மீது ஸலவாத் கூறவில்லை என்றால் அவனுடைய தொழுகையாக கருதப்பட மாட்டாது. இது வாஜிப். இன்னும் ஒரு மனிதன் ஜனாசாவுடைய தொழுகைக்குள்ள நுழைகிறான், இரண்டாவது தக்பீர் கற்றான், இரண்டாவது தக்பீரை கூறி முடித்து விட்டான். அதில் ரசூலுல்லாஹ் மீது அவன் குறைந்தபட்ச அளவு ஸலவாத் கூறாவிட்டாலும் அந்த தொழுகை ஜனாசாவுடைய தொழுகையாக நிறைவேறாது. ஒரு மனிதன் ஹுத்பா செய்கிறான், பெருநாளுடைய ஹுத்பா, ஜும்மாவுடைய ஹுத்பா, இஸ்திஸ்காவுடைய ஹுத்பா. அந்த ஹுத்பாவில் ரசூலுல்லாஹ் மீது ஸலவாத் கூறவில்லை என்றால் அந்த ஹுத்பாவாக கருதப்பட மாட்டாது. ஒரு மனிதன் குனூத் ஓதுகிறான், அந்த குனூத்தில் அன்பு நபியின் மீது கடைசியில் ஸலவாத் கூறவிட்டால் அவன் குனூத் ஓதவில்லை. இந்த அத்துணை கட்டங்களையும் ஷரீஅத் ஸலவாத்தை வாஜிபாக்கி இருக்குது. கண்ணியமானவர்களே, இந்த பகுதியை நாங்கள் எல்லாரும் விளங்குவோம். என்னுடைய ஹுத்பாவுடைய நோக்கம் இதுதான். பல இடங்கள் இருக்குது அல் மவாத்தினுல் மஸ்னூனா என்பதாக அழைக்கப்படும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் கூறுவது சுன்னா. ரசூலுல்லாஹ் மீது நம் நாவை பயன்படுத்தி கல்வால் ஸலவாத் கூறுவதை இஸ்லாம் அதிகமான இடங்களில் அவர்களுக்கு சுன்னத்தாக முன்வைத்திருக்குது. அதுல முதல் இடம், கண்ணியமானவர்களே, ஒரு மஜ்லிஸ்ல நான் இருக்கிறேன், ரசூலுல்லாஹுடைய பேர் கூறப்படுகிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லது ஒரு புத்தகத்தை வாசிக்கிறேன், ரசூலுல்லாஹுடைய ஹதீஸை வாசிக்கிறேன், குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கிறேன், ஒரு பயானை கேட்டுக் கொண்டிருக்கிறேன். அந்த இடத்தில் 1000 விடுத்தங்களுக்கு மேல் ரசூலுல்லாஹுடைய பேர் குறிப்பிடப்பட்டாலும் அந்த இடத்துல என்னுடைய நாவை பயன்படுத்தி நான் தெளிவாக, நான் சந்தோஷமாக, மகிழ்ச்சிகரமாக ரசூலுல்லாஹ் மீது இருக்கக்கூடிய ஹுப்பை வெளிப்படுத்தி ஸலவாத் கூறுவதை இஸ்லாம் சுன்னத்தாக்கி இருக்குது. இல்ல நான் சொல்ல மாட்டேன் இக்னோர் பண்ணிட்டாரண்டா, கண்ணியமானவர்களே, இவனை விட மோசமான கஞ்சன் உலகத்தில் இருக்க முடியாது. இவன் ஷரியத்துடைய பார்வையில் கஞ்சனாக பார்க்கப்படுவான். முதல் இடம் கண்ணியமானவர்களே. இரண்டாவது இடம், அதானுடைய சத்தம் கேட்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதான் கூறி முடிச்சதுக்கு பின்னால சும்ம ஸல்லு அலை, என்னின் மீது நீங்கள் ஸலவாத் கூறுங்கள். அதற்கு அடுத்ததாக அதானுடைய துஆவை நீங்கள் ஓதுங்கள். ஆக முக்கியமான இடம் அதானுக்கு பின்னால் ரசூலுல்லாஹ் மீது ஸலவாத் கூறுவது. மூன்றாவது கண்ணியமானவர்களே, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா பார்த்து சொன்னாங்க, ஒரு மனிதன் மஸ்ஜிதுக்குள்ள நுழையும் பொழுதும் மஸ்ஜிதை விட்டு வெளியே வரும் பொழுதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் கூற வேண்டும். ஃபாத்திமாவே, நீங்கள் மஸ்ஜிதுக்குள்ள நுழையும் பொழுது இதை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள். பிஸ்மில்லாஹி வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் வக்ஃபிர் லனா வஸஹில் லனா அப்வாப ரஹ்மத்திக். மஸ்ஜிதுக்குள்ள போகும் பொழுது ரசூலுல்லாஹ் மீது ஸலவாத் சொல்லி கொண்டு போங்க. நீங்க பிஸ்மில்லாஹி வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் வக்ஃபிர் லனா வஸஹில் லனா அப்வாப ரஹ்மத்திக். மஸ்ஜிதுக்குள்ள நுழையும் பொழுது வெளியே வரும் பொழுது அதே வேர்ட்ஸ் பயன்படுத்துங்க. வஸஹில் லனா அப்வாப ரஹ்மத்திக்கு பதிலாக வஸஹில் லனா அப்வாப ஃபضلிக் துஆவை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மஸ்ஜிதுக்குள்ள போகும் பொழுதும் வெளியே வரும் பொழுதும். நான்காவது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், கண்ணியமானவர்களே, அதிகமாக நாம் துஆ செய்யக்கூடியவர்கள் இருக்கிறோம். அல்லாஹ்விடத்துல கையேந்துறோம், எங்களோட துஆ, எங்களோட தேவைகள் முன்வைக்கப்படுகிறது. ஆனால் நம்மில் அதிகமானவர்கள் ஒரு ஒழுக்கத்தை பேணுவது கிடையாது. ரசூலுல்லாஹ் தன்னுடைய காதால் கேட்டார்கள், ஒரு மனிதன் துஆ செய்ய ஆரம்பித்தான், அந்த துஆ முடித்த பொழுது ரசூலுல்லாஹ் கூறினார்கள், அஜ்லா ஹாதா, இந்த மனிதன் தன்னுடைய துஆவில் அவசரப்பட்டு விட்டான். ஏன் யா ரசூலுல்லாஹ், அவருடைய துஆவினுடைய ஆரம்பத்தில் என்னின் மீது அவன் ஸலவாத் கூறவில்லை. முதலாவதாக அல்லாஹ்வை புகழணும், இரண்டாவதாக ரசூலுல்லாஹ் மீது ஸலவாத் கூறணும், மூன்றாவது கட்டம் தான் எங்களுடைய தேவைகளை படைத்தவன் அல்லாஹ்விடத்தில் முன்னோக்கணும். கனிமர்களே, அஞ்சாவது பகுதி, எப்பொழுது நாங்கள் ஜும்மாவுடைய தினத்தை அடைகிறோமோ
அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை தினத்துல நாங்க இருக்கிறோம். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, வாரத்தில் சய்யிதுல் ஐயாம், அது மாஸ்டர் ஆஃப் டேஸ், வெள்ளிக்கிழமை உலகம் அழியக்கூடிய தினம், நபி ஆதமை படைத்து ரூஹை கைப்பற்றிய நாள். ஸல்லல்லாஹு சொன்னார்கள், எண்ணின் மீது அதிகமாக ஸலவாத்து கூறுங்கள், நீங்கள் கூறக்கூடிய ஒவ்வொரு ஸலவாத்தும் எனக்கு எடுத்து காட்டப்படுகிறது. கனிமர்களே, பல இடங்கள்ல நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் லைஃப்ல ஒரு விடுத்தமாவது இந்த ஹதீஸை நாம் அமல் செய்வோம். அல்லாமா இப்னு ஷாஹின் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அத்-தர்கீப் ஃபி ஃபதாயில் அமால் என்ற கிரந்தத்தில் பதிவு செய்கிறார்கள். அல்லாமா பைஹக்கி ரஹ்மத்துல்லாஹி அவர்களும் பதிவு செய்கிறார்கள் தன்னுடைய கிரந்தத்தில். கனிமர்களே, ஒரு மனிதன் வெள்ளிக்கிழமத்திலும் அஸ்ருடைய தொழுகைக்கு சலாம் கொடுத்ததுக்கு பின்னால அவன் அந்த இடத்தை விட்டு அவன் நகரவில்லை, அந்த இடத்தை விட்டு அவன் அசையவில்லை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த ஸலவாத்தை எந்த மனிதன் 70 விடுத்தங்கள் ஓதுறானோ, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் நபியில் உம்மி, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் நபியில் உம்மி வ அலா ஆலிஹி வ ஸல்லிம் தஸ்லீமா என்ற இந்த ஸலவாத்தை எந்த மனிதன் வெள்ளிக்கிழமை அஸ்ர் தொழுகையை தொடர்ந்து அதே இடத்திலிருந்து அமர்ந்தோதுகிறானோ, அல்லாஹ் அக்பர், இதனுடைய சிறப்பம்சத்தை நம் கல்வினால் நம் சிந்தனையினால் சிந்திக்க முடியாது. அல்லாஹ் தஆலா இதை அவன் ஓதி முடித்த அடுத்த கணம் 80 வருஷத்துடைய பாவங்களை மன்னிச்சு 80 வருடங்கள் அமல் செஞ்சு நன்மை அல்லாஹ் எழுதுறான். இந்த சிறப்பை நாங்க எங்களுக்கு அடையிறது பெரிய வேலை இல்லை. ஆக பெஸ்டான ஹதீஸ் கண்ணியமார்களே, இந்த ஹதீஸை ஸலஃபு ஸாலிஹீன்கள் விடாமல் அமல் செய்திருக்கிறார்கள். அஸ்ர் தொழுகைக்கு பின்னால உட்கார்ந்தமண்டா கூடினா ஒரு half an hour அல்ஹம்துலில்லாஹ் இது எங்களுக்கு பயன்படுத்திடும். கனிமர்களே, நிறைய பேர் கேட்பாங்க இறுதியாக, ஹஸ்ரத் ரசூலுல்லாஹ் மீது ஸலவாத்தினுடைய முக்கியத்துவத்தை பத்தி பேசுறீங்க, ஸலவாத் நாங்க எப்படி கூறுறது, எவ்வாறு ஸலவாத் கூறுவது, ரசூலுல்லாஹ்வுடைய ஸலவாத்துடைய முறைகள் எவ்வாறு? சஹாபாக்கள் இந்த கேள்வியை கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் ஃபகைஃப நுஸல்லி அலைக, உங்களின் மீது நாம் எவ்வாறு ஸலவாத் கூறுவது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌனமாகி விட்டார்கள். கொஞ்ச நேரத்துல தலையை உயர்த்தினாங்க, சொன்னாங்க, சஹாபாக்களே, இவ்வாறு ஸலவாத் கூறுங்கள், இது தான் ஆக பெஸ்டான ஸலவாத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம வ பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம ஃபில் ஆலமீன இன்னக ஹமீதும் மஜீத். இதைவிட பெஸ்டான ஒரு ஸலவாத் கிடையாது. அது இல்லாமல் சுருக்கமாக அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் என்று கூறலாம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று கூறலாம், அல்லாஹும்ம ஸல்லி அலா நபியில் உம்மி வ அலா ஆலிஹி வ ஸல்லிம் தஸ்லீமா என்பதாக கூறலாம். ஆனால் ஆக பெஸ்டான ஸலவாத் கடைசி அத்தஹியாத்தில் ஓதப்படக்கூடிய இந்த ஸலவாத்தாக இருந்து கொண்டிருக்கிறது, ஸலாத்துல் இப்ராஹிமிய்யா. கனிமர்களே, எனவே நான் சுருக்கமாக இந்த முதல் ஹுதுபாவில் ரபியுல் அவ்வல் மாதத்தில் நான் உங்களோடு பகிர்ந்து கொண்ட விடயம் அன்பானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களோடு நாங்க முஹப்பத்தாக இருக்கணும்டா, ரசூலுல்லாஹுடைய சுன்னாவை நாங்க எடுத்து நடக்கிறதுக்கு விரும்பணும்டா, முதல் கட்டமாக ஸலவாத்தினுடைய அமல்களை நாம் நிரப்பமாக விருப்பத்தோட இன்ஷா அல்லாஹ் இன்று முதல் நாம் இதை செய்வோமாக. வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இதனை அமல் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் கபூல் செய்வானா. யா அல்லாஹ், என்னுடைய பாவங்களை மன்னித்துக்கோ யா அல்லாஹ். யா அல்லாஹ், பாவம் செய்த கரங்களை எந்திருக்கிறோம் நாயனே. யா அல்லாஹ், மோசமானவர்கள் யா அல்லாஹ். யா அல்லாஹ், அநியாயக்காரர்கள் யா அல்லாஹ். யா அல்லாஹ், கல்புகள் கருத்து இருக்கிறது யா அல்லாஹ். யா அல்லாஹ், என்னுடைய பாவங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ். என்னுடைய பாவங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ். என்னுடைய கல்பை பரிசுத்தமாக்குது யா அல்லாஹ். ரசூலுல்லாஹ் மீது ஹுப் என்னுடைய கல்பில தா யா அல்லாஹ். ரசூலுல்லாஹ் மீது ஹுப் என்னுடைய கல்பில தா யா அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத் எடுத்துக்கூடிய பாக்கியங்களுக்கு தந்திரு நாயனே. யா அல்லாஹ், முஸ்லிம்களை பாதுகாத்து யா அல்லாஹ். யா அல்லாஹ், பலஸ்தீன் மக்களை பாதுகாத்து யா அல்லாஹ்.
அல்லாஹ் சிறு குழந்தைகளை பாதுகாத்து யா அல்லாஹ், அல்லாஹ் ஷஹாதத்தை அடைந்திருக்கிறார்கள் யா அல்லாஹ், பெண்களை பாதுகாத்து யா அல்லாஹ், யூதர்களை நஸ்ராக்களை அழித்து விடு யா அல்லாஹ், முஸ்லிம்கள் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ், குழந்தைகள் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ், நாம் அதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ், ரசித்துக் கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ், முழு உலகமும் அதை அவதானித்துக் கொண்டிருக்கிறது யா அல்லாஹ். முஸ்லிம் சமுதாயத்தை பாதுகாத்து யா அல்லாஹ், நல்ல மௌத்தங்களுக்கு தாய் அல்லாஹ், அழகான மௌத்தங்களுக்கு நசீபாக்கிறியா அல்லாஹ், மஸ்ஜிதில் வச்சங்களுக்கு மௌத்த தாய் அல்லாஹ், சுஜூதில் வச்சங்களுக்கு மௌத்த தாய் அல்லாஹ், ரசூலுல்லாஹ்வுடைய ஸலவாத்து கூறிக்கொண்டிருக்கும் பொழுது எங்களுக்கு மௌத்த தாய் அல்லாஹ், குர்ஆன் ஓதி கொண்டிருக்கும் போது மௌத்த தாய் அல்லாஹ், மக்கத்து பூமியில் வச்சங்களுக்கு மௌத்த தானாயனே. இந்த துஆவை அங்கீகரிச்சியா அல்லாஹ், இந்த துஆவை ஏற்றுக்கொள்ளாயனே. வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் والصلاة والسلام على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه أجمعين. أما بعد فأوصيكم أولا بتقوى الله. فيا أيها الناس وحدوا الله، فإن التوحيد رأس الطاعة، واتقوا الله فإن التقوى ملاك الحسنات. وعليكم بالسنة فإن السنة تهدي لطاعة، ومن أطاع الله